படத்தில் ஒரு சிங்கிள் டேக்கில் 3 நிமிஷம் ஒன்று சார். நீங்கள் இலவசார் மட்டும் பார்ப்பீங்க சார். பிக்சர் எனக்கு ரொம்ப பிரமாதமான ஆக்டர் சார். ரியாலிட்டியாக ஒரு ஃபீல் ஆகும். பிரமாதமான ஆக்டர் சார். ராஜ்மேனன் சார் ரொம்ப ரசிப்பீங்க சார். நான் அதான் இதில் சொன்ன ஆடியோ சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இளவரசர் சாரோட பெரிய ஃபேன். எனக்கு அவரோட ஆக்டிங் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இதில் வந்து ராஜ்மேனன் சாரும் அவரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. அவங்களோட காம்பினேஷன் இருக்குது. அது நீ பார்த்தே நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம் என்ஜாய் பண்ணுவாங்க. அனுராக் வந்து இட்ஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அது. அவர் பாருங்க, அவர் நல்ல படங்களில் கெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து நடிக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய அவர் ஒரு மாதிரி மேட் ஃபார் சூப்பரான மனுஷன் சார் சினிமா. இப்போ இந்த ஒரு சீன் தான் சார். அந்த சீனை வந்து அவர் ஒரு இங்கிலீஷ் பேசணும். அவர் பெங்கால்லேருந்து வருவார். இங்கிலீஷ் பேசணும். பெங்காலிஸ் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசினார். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஆக்டிங் கோச் அங்கே வச்சுக்கிட்டு டயலாக் அவங்க ஆக்டிங் கோச் வச்சுட்டு அவங்க அந்த டயலாக் வந்து அந்த ஸ்டைலில் பேசி அனுப்புவாங்க. அதை ரெடி பண்ணார். வந்தது ஒரு நாள் தான். ஆனால் அந்த வேலையை அதுக்கு உண்டான அதை பண்ணி எனக்கு அவர் அங்கே நான் மும்பையில் இருக்கும்போது அவர் ஒரு நாள் பார்த்தேன் நான். அப்போது அவரோட படம் எனக்கு போட்டு காமிச்சார். கென்னடின்னு ஒரு படம் போட்டு காமிச்சார். அவருக்கு இதே மாதிரி தான் கென்னடின்னு ஒரு படம் போட்டு காமிச்சார். அது என் கருத்து கேட்டார். போட்டு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் நான் பெரிய குணமாக தான் பார்க்குறேன். இப்போ வந்து இளையராஜா சாரை வந்து எவ்வளவோ இன்டர்வியூவில் பார்க்குறோம், எவ்வளோ மேடையில் வந்து பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி ஸ்டேஜில் அவரோட அவ்வளோ ஜோவியலாக இருந்தார். அதில் உங்க கூட ஆமாம் சார் வந்து ஒன்று சூரி அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல முதல்ல என்ன சொல்கிறாருன்ட்டு. அவனுங்க கை தட்டாமல் போயிட்டானுங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு இவரோட இது பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு வேற போனார் சார். நான் என்ன சொல்லிட்டு போனாரா, நான் சூரிக்கு மைக் கொடுத்துருங்க, நான் சூரிய பற்றி பேச போகிறேன் சொல்லிட்டு வர போனார். அப்போ அது ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு போனாப்ல. இல்லை அவர் ஃபன் பண்ணார் சார். ஆனால் மேலே உண்மைக்கு வந்து எனக்கு கைதட்டல அப்படின்னா இளையராஜா சார் அவருக்கு வாங்காத கைதட்டா அவருக்கு விசில கடல் ஃபுல்ல நெப்பி அவருக்கு விசில் அடிச்சு கைதட்டினாலும் கூட பத்தாது. அது கரெக்ட். ஆனால் அந்த மாதிரியான ஒரு இளையராஜா சாரை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். அது அவர் பிஸியாக இருந்த காலத்திலே வந்து இளையராஜா சார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவர்கிட்ட எல்லாருமே பயப்படுவாங்க. இளையராஜா சாரை வந்து எவ்வளவோ இன்டர்வியூவில் பார்க்குறோம், எவ்வளோ மேடையில் வந்து பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி ஸ்டேஜில் அவரோட அவ்வளோ ஜோவியலாக இருந்தார். அதில் உங்க கூட ஆமாம் சார் வந்து ஒன்று சூரி அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல முதல்ல என்ன சொல்கிறாருன்ட்டு. அவனுங்க கை தட்டாமல் போயிட்டானுங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு இவரோட இது பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு வேற போனார் சார். நான் என்ன சொல்லிட்டு போனாரா, நான் சூரிக்கு மைக் கொடுத்துருங்க, நான் சூரிய பற்றி பேச போகிறேன்